அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம சுவாமிநாதன் ஜோதிடர் யூடியூப் சேனலில் நான் தினந்தோறும் பலவிதமான அற்புதமான ஆன்மீக பதிவுகள்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். கேட்காதவெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கேட்டு கூட நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. ஏன் இதை நான் எல்லா பதிவுலேயும் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நான் தினந்தோறும் கொடுக்கும் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதே போல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக தகவல்கள் உங்கள் மூலமாக அனைவருக்கும் போய் சேரும். அதனால தான் நான் எல்லா பதிவிலையும் இதை சொல்கிறேன். இப்போது நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். 1300 வருடங்களாக நீரில் மிதக்கும் விஷ்ணு சிலை அறிவியலை மிஞ்சிய அதிசயம். 1300 ஆண்டுகள் நீரில் மிதக்கும் விஷ்ணு சிலை அறிவியலை அதிர வைத்துள்ளது. பொதுவாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போன்ற விஷ்ணு சிலைகளையும் படங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் மனிதர்களைப் போல் படுத்த நிலையில் 13 நூற்றாண்டுகளாக நீரில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அதிசய பெருமாள் சிலை காணப்பட்டு வருகின்றது. நேபாள் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புத்தாங்கண்ணி காந்த கோவில். இந்த கோவிலில் உள்ள விஷ்ணு சிலை ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டிருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட 14 அடியில் உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக ஒரே கல்லால் செய்யப்பட்டுள்ள இந்த சிலை எப்படி இவ்வளவு வருடங்களாக நீரில் மிதந்தபடியே உள்ளது என்று இன்று வரை ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட விஷ்ணு குப்தா என்ற மன்னன் இந்த சிலையை நிறுவியதாக வரலாறு கூறுகின்றது. இந்த சிலை மிதந்தபடியே இருந்தாலும் இதற்கான அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் தினமும் நடந்த வண்ணமே உள்ளன. மேலும் நீரில் மிதக்கும் இந்த விஷ்ணுவின் அருளை பெற பக்தர்கள் எப்போதும் இங்கு வந்த வண்ணமே உள்ளதாக கூறப்படுகின்றது. மக்களே, நேபாளம் வரைக்கெல்லாம் போய் சாமியை போய் தரிசனம் பண்ண முடியுமோ என்னவோ தெரியாது. உங்களுக்காக இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் பாருங்கோ. பெருமாளை அப்படியே சேவிச்சுக்கோங்கோ. அவருடைய அருள் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.